இன்னைக்கு பார்க்க போறது 17வது தசகம். சப்ததச தசக சுதர்சன கோசல பிராப்திகி. சோ சுதர்சனனுக்கு திருப்பியும் அவனுடைய ராஜ்யம் கிடைக்கிறது, ராஜ்யத்துக்கு வரான். போன வாரம் நம்ம சுதர்சன விவாகம் பார்த்தோம். பரத்வாஜ ஆசிரமத்திலேந்து அந்த சசிகலையுடைய அந்த மெசேஜ பார்த்துட்டு அவர் சுயம்பரத்துக்கு போறா. அவர்கிட்ட ராஜ்யம் இல்ல, செல்வம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா அந்த அம்பாள் மேல அதீத பக்தியும் நம்பிக்கையும் இருக்கு. எல்லாம் அவ பார்த்துப்பான்னு. அங்கேயே யுதாஜித்தும் வரான். தன்னுடைய பேரனான சத்ருஜித்துக்கு சசிகலையை இது பண்றதுக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. சோ அவன் அங்க வந்து இவனை சுதர்சனனை பார்த்த உடனே, ஐயோ இவனை ஏன்டா விட்டு வச்சோம், இப்ப நம்மளுக்கே எதிரியா வந்து நிக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த காசி ராஜாட்ட சொல்றான், இவன் வெறும் பையன், இவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுங்கிறான். ஆனா பொண்ணோ அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். சோ வேற வழி இல்லாம வேலையில அன்னைக்கு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டார். அந்த ஸ்வயம்பரத்துல ராத்திரிய அந்த சுதர்சனனை வர வச்சு தன்னோட பொண்ணுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. சுதர்சனனும் அவ அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு மறுநாள் எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரியறது. சோ யுதாஜித்தும் இன்னும் ஃபியூ அதர் ராஜாக்களும் சேர்ந்து பயங்கர கோபம் வந்துடுறது. அதனால அவ திருப்பியும் புறப்பட்டு போற அந்த கோட்டை வாயில்ல வந்து அவ வழிமறைச்சு நிக்கிறா. வழிமறைச்சு நின்னு போர் ஆரம்பிக்கிறது அவளுக்கு. அப்போ சுபாகு வந்து அந்த கிளீன் பீஜ மந்திரத்தை விடாம சொல்லிண்டே இருந்த. அப்போ அந்த அம்பாளே வந்து ரதத்தோட சிம்ம வாகனத்துல வந்து அந்த யாரவும் பேர் வர மாட்டேங்க, சுதர்சனோட சைடு நின்னு யுதாஜித்துக்கும் அந்த அம்பாளுக்குமே நேருக்கு நேர் யுத்தம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ யுதாஜித்துக்கு ஒரு ஏளனம், பொய்யும் ஒரு பொண்ணா இவ வந்து சண்டை போடுறா நம்மளோட அப்படின்னு நினைச்சு ஒரு ஏளன சிரிப்பு வேற. அதுக்கெல்லாம் வாங்கி கட்டின்டான். அததான் இப்போ பார்க்க போறோம். பட் இங்க வந்து இந்த நம்பூத்திரி வந்து அந்த வதம ரொம்ப டீட்டெயில்டா எல்லாம் சொல்லல. ஒரே வார்த்தை அவன் வதம் செய்யப்பட்டான்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அது வந்து இந்த மகிஷாசுர வதம் அதெல்லாம் தான் ரொம்ப டீட்டெயில்டா வரும். இதுல ஜஸ்ட் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுடுறா. சோ இன்னியோடைய அந்த கோசல பிராப்தியில என்ன சொல்றா அப்படின்னு பார்ப்போம். சோ யுத்தத்துல எப்படி இருந்தாலும் இந்த சுதர்சனனை கொன்னே தீருவேன் அப்படின்னு யுதாஜித் சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அவனை அந்த தேவி வதம் செய்தாள். சோ சுதர்சனனை அவனால ஒன்னும் செய்ய முடியல. அவன் எதுக்காக இந்த யுத்தத்துக்கு வந்தான்னா, தன்னோட பேரன் சத்ருஜித்துக்கு அந்த சசிகலையை விவாகம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்தான். அதுக்காக தான் இந்த யுத்தமும் நடந்தது. ஆனா யுத்தத்துல என்ன ஆச்சு, யுதாஜித்து செத்துதான் போனா. அவனோட அந்த மரணத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவளுக்கு அந்த அம்பாள் கிட்ட பக்தி துளி கூட இல்ல. அதே மாதிரி நல்ல சஜ்ஜனங்களிடமும் எப்போதும் விரோதம் அவளுக்கு. அதனாலதான் யுதாஜித்துக்கு அந்த மரணம் நேரிட்டது. ஆனா சுபாகு வந்து பக்தியோட தேவியை துதித்தான். அதனால அந்த அம்பாள் பக்தர்களை காப்பாற்றினாள். சோ யுத்தம் முடியறது. அதோட யுத்தத்துல இவ 2 பேரும் இறந்துட்டா. அவ 2 பேரும் உடனே என்ன பண்றா, சுபாகுவும் சுதர்சனனும் அம்பாளை துதிக்கிறார்கள். சோ சுபாகுவுடைய பக்திக்கு அந்த அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு என்ன கொடுத்தா அப்படின்னா, அவனோட விருப்பப்படி அந்த காசி நகரத்தையே ஒரு முக்தி கஷேத்திரமா விளங்கும்படி அனுகிரகித்தாள் அந்த தேவி. சோ காசியில எப்போதும் சகல சம்பத்தும் இருக்கும். உலகம் உள்ள அளவும் நான் இந்த காசியில் வாசம் செய்வேன் அப்படின்னு அந்த அம்பாள் சொன்னாலாம் சுபாகு கிட்ட. சுதர்சனன்ட்டையும் என்ன சொன்னா, நீ அயோத்திக்கு போய் உன்னுடைய ராஜ்யத்தை மீண்டும் நீ ஆளலாம். முக்காலமும் கிரமப்படி தன்னை பூஜித்து வர வேண்டும் அப்படின்னு அவனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அந்த தேவி மறைந்து விட்டாள். சோ இத பார்த்துட்டே இருக்கா மத்த அரசர்களுக்கெல்லாம். அவளுக்கெல்லாம் புரியவே இல்லை. வந்தது
என்ன திடீர்னு யாரோ வந்தா என்னமோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற, அவளை அந்த யுதாஜித்தை கொன்னா இவாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போயிட்டே இருக்காளே அப்படின்னு புரியல. சோ கேக்குறா அந்த அரசர்கள்லாம், இப்போ நீங்க துதிக்கின்றீர்களே, இந்த யுத்தம் பண்ணாலே அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாளாம் மத்த ராஜா. அப்ப சுதர்சனன் அந்த அம்பாளுடைய மகிமையை சொல்றார். இது நல்ல டீடைல்டா தேவி பாகவதத்துல கொடுத்திருக்கா. இங்க என்ன சொல்றான் சுதர்சனன்னா, சகுணையும் அவள்தான், நிர்குணையும் அவள்தான். நிர்குணையான தேவியை யோகிகள் கூட பார்க்க முடியாது, ஆனா சகுணையான தேவியை நம்ம எல்லாம் பாக்குறோம், பக்தர்கள்லாம் நம்ம பாக்குறோம். அதாவது உருவத்தோட இருக்கக்கூடிய அந்த தேவி. சோ யுதாஜித்தும் சத்ருஜித்தும் துர்புத்தி கொண்டவர்கள். சோ அதனாலதான் அவ முன்னாடி அந்த அம்பாள் காட்சி தரும்பொழுது கூட அவளுக்கு அந்த அம்பாளை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவளை வணங்கவும் இல்லை, துதிக்கவும் முடியல. ஏன்னா மனசுல அவளுக்கு சுத்தமா பக்திங்கிறதே கிடையாது. அதை தவிர நம்மதான் எல்லாரோடையும் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த நினைவு, இதனாலேயே அவ மாண்டு போனா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ற, அந்த தேவர்களும் பிரம்மாவும் கூட அறிந்து கொள்ள முடியாத பெருமையை உடையவள் அந்த தேவி. அப்படி இருக்கும் பொழுது அவளாலேயே சொல்ல முடியாதுன்னா நான் எங்கனம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதை அனைத்திற்கும் ஆதிசக்தி அவள்தான். அவள் முக்குண சக்தியும் கொண்டவள், அதாவது சத்வ ரஜோ தமோ குண எல்லா சக்தியும் கொண்டவள். அவளோட ரஜோகுணத்தாலதான் இந்த உலகம் தோன்றுகிறது, அவளுடைய சத்வ குணத்தாலதான் உலகம் காப்பாற்றப்படுகிறது, அவளுடைய தமோ குணத்தால் தான் உலகம் அழிக்கப்படுகிறது. அவளே நிர்குண பராசக்தியும் ஆவாள். 3 குணங்கள் உள்ளவளும் அவள்தான், நிர்குண ரூபமா இருக்கிறவளும் அவள்தான். வேண்டுவோர் எல்லாருக்கும் வேண்டிய பயனை தரும் அந்த பராசக்தியும் அவள்தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த அம்பாள் இந்த உலகத்திற்கே மாதாவாக இருக்கிறாள். அத்தனை ஜீவராசிகளும் அவளுடைய குழந்தைகள்தான். அவளுடைய கருணைக்கு அளவே இல்லை. நம்மளுடைய துக்கம் அனைத்தையும் துடைப்பவள், போக்குபவள் அவள்தான். தன்னோட பக்தனுக்கு துன்பம் வந்தா அந்த அம்மா பார்த்துண்டு சும்மா இருக்க மாட்டா, அவர்களுக்கு தகுந்த தண்டனையை தருவாள். அதுதான் இப்போ ஆச்சு. தன்னுடைய அதீத பக்தர்களான சுதர்சனன் சுபாவுக்கு ஒரு இது வரும் பொழுது அந்த அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? வந்துட்டா. அத உண்டு பண்ணினவாளுக்கு, அந்த துக்கத்தை உண்டு பண்ணினவாளுக்கு தக்க பதிலடி கொடுத்தா. அதே மாதிரி காசி நகரத்துல அதான் யுதாஜித்து சத்ருஜித் இவர்களோடு யுத்தம் பண்ணி சுதர்சனனுக்கும் அனுகிரகம் பண்ணினா. சோ சுதர்சனன் சின்ன வயசுல இருந்தே அர்த்தமே தெரியாம சொல்லி வந்த அந்த கிளீன் பீஜ மந்திரம் அவனுக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக தந்தது அப்படின்னு சொல்றார். சோ எல்லா அரசர்களும் அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்பாளுடைய முழு மகிமை, பெருமை, சிறப்பு எல்லாத்தையும் சுதர்சனன் சொல்றா. சோ அவ என்ன சொல்றா, இனிமே நாங்களும் அந்த அன்னையை பூஜிப்போம், நாங்களும் அன்னையின் பக்தர்களாக ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ராஜ்யத்துக்கு திரும்பி போறா மத்த அரசர்கள்லாம். அதுக்கப்புறம் சுதர்சனனும் சுபாகிடம் இருந்து விடை பெற்று கொண்டு அவனோட மனைவி சசிகலா, மனோரமா அவ அம்மா எல்லாரோடையும் காசி நகரத்திலேருந்து கிளம்பி அயோத்தியாக்கு சேரறாங்க. சோ சுதர்சனனை பார்த்த உடனே, ஏன்னா சின்ன வயசுல அவன் ஓடி போனது இல்லையா, சோ சுதர்சனனை பார்த்த உடனே அந்த மக்கள் அவ்வளோ ஆனந்தமா அவனை வரவேற்கிறார்கள். அந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ராமராவண யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த வெற்றியோட ராமன் சீதாவை அழிச்சுண்டு அயோத்திக்கு வந்தா இல்லையா, அப்போ அந்த மக்கள் எப்படி வரவேற்பு தந்தாலோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சோ அயோத்திக்கு சுதர்சனன் வந்த உடனே என்ன பண்ணான்னு நினைக்கிறேன், அபர்ணா தன்னோட தாயார், அதாவது அந்த சத்ருஜித்தோடைய தாயார் லீலாவதி இருந்தா இல்லையா, முதல்ல
அங்க அவகிட்ட போய் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணானா. சோ இதுவும் நீங்க ராமரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ராமன் எப்படி அயோத்தி திரும்பி வந்த உடனே முதல்ல கைகேயிக்கு தான் நமஸ்காரம் பண்ணானோ, அதே மாதிரி இவன் சுதர்சனனும் வந்த உடனே லீலாவதிக்கு போய் நமஸ்காரம் பண்ணான். சோ பார்த்தோன்னா லீலாவதி அவ எந்த தப்பும் பண்ணல. அவ அப்பா தானே ப்ராப்ளமேட்டிக். சோ லீலாவதி எப்பவுமே மனோரமாவோடையும் சரி, சுதர்சனனோடையும் எப்போதுமே அன்பாக தான் இருந்தா. அவனோட அப்பா யுதாஜித்தால தான் இத்தனை பிரச்சனைகளும் வந்தது. சோ இப்போ நிலைமைய பார்த்தோம்னா மனோரமா எப்படி முதல்ல தன் கணவனை இழந்து அனாதையா இருந்தாலோ அப்படிதான் இன்னைக்கு லீலாவதியுடைய நிலைமையும். தன்னுடைய மகனையும் இழந்தாள், கணவனையும் இழந்தாள், தந்தையையும் இழந்தாள். நிர்கதியா நிக்கிறா லீலாவதி. சோ சுதர்சனன் என்ன பண்ணா, நல்லா வேணும் அந்த மாதிரி மனசு இல்ல அவன். ஏன்னா அவன் தேவியை துதிப்பவன். அம்பாள் அவனுக்கு நல்ல புத்தி தான் கொடுத்தா. சோ என்ன பண்ணா அவன், அவளுக்கு ஆறுதல் சொல்லி யுதாஜித் சத்ருஜித் சொல்றான். அதாவது என்னால அவ 2 பேரும் கொல்லப்படலை, அந்த அம்பாள் தான் அவர்களை வதம் செய்தார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கி, எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் அவ கர்மாதான் காரணம் அப்படின்னு எடுத்து சொல்றான் லீலாவதி கிட்ட. அப்புறம் அவன் இதுவும் சொல்றான்னா, கொஞ்சம் கூட இந்த ராஜ்யத்துக்கெல்லாம் ஆசைப்படல, நான் வெறும் பொம்மை தான், நான் ஒரு பப்பெட் மாதிரிதான். அவ என்னை ஆட்டி வைக்கிறா, அவ ஆட்டி வைக்கிற மாதிரிதான் எல்லாருமே நம்ம ஆடுறோம். சோ இதுக்கு நாம் யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ்வளோ ஆறுதலா ஒரு விஷயம் சொல்றான். இனிமே என் தாயை நான் எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரி உங்களையும் என் தாயாக நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த மகன் போனா என்ன, நான் உங்களுக்கு மகனா இருந்து ஒரு அம்மாவா எப்படி பாத்துக்கிறேனோ, எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரி உங்களை பாத்துக்கிறேன்னு ஆறுதல் சொன்னான். சோ இதுலயே அவனுடைய அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் வெளிப்படுறது. அதாவது வயசானவர்களுக்கு, துக்கத்தில் இருப்பவர்களுக்கு 2 பேருக்குமே ஆறுதல் சொல்றதுங்கிறது அப்பேற்பட்ட உயர்ந்த குணம். அது இவனிடம் அதீதமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இவனுக்கு பட்டாபிஷேகம் மாறுது. அதாவது அப்பேற்பட்ட அழகான சிம்மாசனம், ஃபுல்லா ஸ்வர்ணத்திலேயே பண்ணின சிம்மாசனம், ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தை ஒண்ணு ரெடி பண்ணி வேதவாத்திய கோஷங்களோட அந்த அம்பாளை அதுல பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான் அவன். அவனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே, ஏன்னா அம்பாள் சொல்லியிருக்கா இல்ல, நித்தியம் என்னை நீ 3 வேளையும் பூஜை செய் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. அம்பாள் மேல அதீத பக்தி வந்துருது. அதனால அவன் அந்த அம்பாளையே தனியா ஒரு சிம்மாசனம் ஒண்ணு அமைச்சு அதுல அந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணானாம். சோ தன்னுடைய நாட்டு பிரஜைகளையும் நீங்க தேவியை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னானாம். அது மாதிரி சரத்கால நவராத்திரி போது 9 நாட்களும் சிறப்பாக பூஜை செய்தான். சோ இவன் இங்க அதே மாதிரி அம்பாளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜை பண்ணாலும் அதே மாதிரி அந்த காசிராஜன் சுபாகுவும் அங்க அம்பாள் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜித்து மக்களையும் பூஜிக்க சொன்னான். சோ 2 பேருமே அதை பண்ணினான். ஒரு நாட்டுல ஒரு ராஜா எப்படி இருப்பாளோ மக்களும் அப்படிதான் இருப்பா. சோ ராஜா நல்ல மனதோட நல்ல குணங்களோட இருந்து நல்லதை செஞ்சா பிரஜைகளும் அது மாதிரி நல்லதையே பண்ணுவா. சோ ராஜா அந்த தேவியை பூஜிக்கிறதுனால அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அந்த தேவியை பக்தியோட பூஜித்துண்டு வந்தா அப்படின்ற. எல்லாருமே தேவி பக்தர்களா ஆனா. ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலயும் அந்த அம்பாளுக்கு ஒரு கோவில் கட்டினா. அது மட்டும் இல்லாமல் பூஜையும் முறைப்படி செய்து வந்தனர். எல்லாருக்கும் அந்த அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் நிறைந்து கிடைத்தது. சோ சுதர்சனனின் ராஜ்யமும் சரி, சுபாகுவோட ராஜ்யமும் சிறப்பாக நடந்து வந்தது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் சொல்ற, அதாவது ஒரு மனுஷாளுக்கு எப்ப சந்தோஷம் அவளுக்கு வரும் அப்படின்னா, அதாவது ஆடம்பரமா
நம்ம அவளுக்கு பூஜை, அதாவது பலவித பொருளால நான் ஆஹா இப்படி பூஜை பண்ணேன் அப்படி பூஜை பண்ணேன்னு பூஜை பண்ணாலோ, இல்ல அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணாலோ அதுல அவ மக்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. எப்ப சந்தோஷம் கிடைக்கும்னா உண்மையான ஆத்மார்த்தமான பக்தியை எப்பொழுது அவர்கள் காட்டுகிறார்களோ அப்போதான் அவளுக்கு அந்த மன நிறைவு கிடைக்கும். சோ பக்தி இல்லாத மனிதனின் வாழ்க்கை வீண்தான் அப்படிங்கிறார். சோ அந்த பக்தி இருந்தா அந்த அம்பாளுடைய அருளால் நமக்கு எல்லாம் நன்றாக நடக்கும். பக்தி இல்லைன்னா எல்லாமே துக்கமயம்தான். சோ பக்தனா இருந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியுடைய சிறப்பை அவ்வளவு அழகா சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல. கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்ற, சுபாகு நல்ல பக்தன், அதே மாதிரி சுதர்சனனும் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனதுனால அந்த நல்ல சத் சங்கத்துல அவனும் அம்பாளுடைய நல்ல பக்தனா ஆனா. ஆனா எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலேலி நம்பூத்ரி ஏங்குறார். நான் சுபாகுவோ பரத்வாஜரோ சுதர்சனனோ இல்ல, எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்ல, நீதான் எனக்கு குரு, நீதான் எனக்கு தோழி, நீதான் எனக்கு சொந்த பந்தம் எல்லாமே, அதனால நீதான் எனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறார். இதுதான் சுதர்சனனுடைய கதை. ஃபுல்லா பார்த்தாச்சு, 4 இதுவா. ஓகேவா? சோ இன்னைக்கு இப்ப ஸ்லோகத்துக்கு போலாம். மகாலட்சுமி மேம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் மேம். மகாலட்சுமி வரையலா? வரேன் மேம். நமஸ்காரம் மேம். ஃபர்ஸ்ட் ஒன், யுதாஜிதம் சத்ருஜிதம் ச ஹத்வா. யுதாஜிதம் சத்ருஜிதம் ச ஹத்வா ரணாங்கணஸ்தானுதிபிः பிரசன்னா. ரணாங்கணஸ்தானுதிபிः பிரசன்னா. சுபாஹுமுக்யான் அனுகிருஹ்ய பக்தான். சுபாஹுமுக்யான் அனுகிருஹ்ய பக்தான். சர்வேஷு பஷ்யத்சு திரோததாத். சர்வேஷு பஷ்யத்சு திரோததாத். Good. யுதாஜிதம் சத்ருஜிதம் ச ஹத்வா ரணாங்கணஸ்தானுதிபிः பிரசன்னா. சுபாகுமுக்யான் அனுகிருஹ்ய பக்தான் சர்வேஷு பஷ்யத்சு திரோததாத். தாத்து இல்ல தாத்த. அதான் டவுட்டா இருந்தது எனக்கு. இந்த பக்தான் சொல்லணுமா பக்தானுன்னு சொல்லணுமா மேம்? நோ இல்ல பக்தான். இன்னு சுபாகுமுக்யான் அனுகிருஹ்ய பக்தான் சர்வேஷு பஷ்யத்சு திரோததாத். இன்னொரு வாட்டி சொல்லுவோம் மேம். எஸ் பா. யுதாஜிதம் சத்ருஜிதம் ச ஹத்வா ரணாங்கணஸ்தானுதிபிः பிரசன்னா. சுபாகுமுக்யான் அனுகிருஹ்ய பக்தான் சர்வேஷு பஷ்யத்சு திரோததாத். ஓகே. தேங்க்ஸ் மேம். சோ அந்த சுபாகு இல்ல, இவன் யுதாஜித்து அந்த யுத்தத்துல அம்பிகையால் வதம் செய்யப்படுறான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அதான் நல்லது, அவனுக்கு அம்பாள் கண்ணு முன்னாடி தெரியுறா. அதாவது நம்மளுக்கு சொல்லுவா, சில பேருக்கு பிராப்தம் இருக்காது அப்படின்னு சொல்லுவா. அதாவது எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க கூடிய இது இருக்காது, அது கர்மாதான் காரணம். சோ இவனுக்கும் அந்த மாதிரிதான் அம்பாளை நேர்ல பாக்குற அனுகிரகம், எப்பேற்பட்ட அனுகிரகம். எத்தனையோ யோகிகள்லாம் நான் தவம் பண்ணின்னு இருக்கா, இவனுக்கு அது ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அம்பாளே கண்ணுக்கு நேர காட்சி தரா. பட் அவனால அதை அனுபவிக்க முடியல, பிகாஸ் பக்தி இல்லை. அதனால அவன் வதமும் செய்வான். நெக்ஸ்ட் வைரலட்சுமி வாங்கோ. பிருஷ்டோ நிருபான் பிராக சுதர்சனஸ்தான்.
पृष्ठो नृपान् प्राह सुदर्शनस्तान् दृष्टा भवद्भिः खलु सर्वशक्ता दृष्टा भवद्भिः खलु सर्वशक्ता या निर्गुणा योगिभिरप्यदृश्या या निर्गुणा योगिभिरप्यदृश्या दृश्या च भक्तैः सगुणा विनीतैः दृश्या च भक्तैः सगुणा विनीतैः भृष्टो निरूपान् प्राह पृष्ठो पृष्ठो नृपान् प्राह सुदर्शनस्तान् दृष्टा भवद्भिः खलु सर्वशक्ता या निर्गुणा योगिभिरप्यदृश्या दृश्या च भक्तैः सगुणा विनीतैः पृष्ठो नृपान् प्राह सुदर्शनस्तान् दृष्टा भवद्भिः खलु सर्वशक्ता या निर्गुणा योगिभिरप्यदृश्या दृश्या च भक्तैः सगुणा विनीतैः. ஓகே. சோ அந்த அரசர்கள்லாம் கேக்குறா, யார் இவள், இப்ப வந்தா சண்டை போட்டா மறைஞ்சு போயிட்டா யாருன்னு சொன்ன உடனே அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் சுதர்ஷனன் அம்பாளை பத்தி. நெக்ஸ்ட் லதா சுரேஷ் மாமி. या राजसीदं सृजतीव शक्तिः या राजसीदं सृजतीव शक्तिः. சோ சக்திர்னு இருக்கு, அந்த இர வந்து விசர்க்கமா போட்டு. या सात्विकी पालयतीव विश्वम् या सात्विकी पालयतीव विश्वम्. या तामसी संहरतीव सर्वम् या तामसी संहरतीव सर्वम्. सद्वस्तु सैवान्यदसत्समस्तम् सद्वस्तु सैवान् यदसत्समस्तम्. या राजसीदं सृजतीव शक्तिः या सात्विकी पालयतीव विश्वम्. या तामसी संहरतीव सर्वम् सद्वस्तु सैवान् यदसत्तमस्तम्. या राजसीदं सृजतीव शक्तिः या सात्विकी पालयतीव विश्वम्. या तामसी संहरतीव सर्वम् सद्वस्तु सैवान् यदसत्तमस्तम्. பேர்பட்ட ஒரு கூட்டி எழுத்து தெரியுமா, அந்த சைவான்யதசத் சமஸ்தம். சைவ சை வா, அதுவே வந்து சா ஏவ, அதுக்கப்புறம் வான்ய, அது வந்து அந்யத்துன்னு வரும். சோ சா ஏவ அந்யத் அசத் சமஸ்தம், இது அத்தனையும் சேர்ந்ததுதான் அந்த வேர்டு. சான்ஸ்கிரிட்டே வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், கொஞ்சம் அது பிரிச்சு நம்ம படிக்கிறதுலதான் இருக்கு. நெக்ஸ்ட் லதா சத்யமூர்த்தி மாமி. भक्तार्तिहन्त्री करुणामयी सा भक्तार्तिहन्त्री करुणामयी सा भक्तद्रुहां भीतिकरी प्रकामम् भक्तद्रुहां भीतिकरी प्रकामम् वसन् भरद्वाज तपोवनान्ते वसन् भरद्वाज तपोवनान्ते चिराय मात्रा सहतां भजेऽहम् चिराय मात्रा सकदां भजेऽहम् भक्तार्तिहन्त्री करुणामयी सा भक्तद्रुहां भीतिकरी प्रकामम् वसन् भरद्वाज तपोवनान्ते चिराय मात्रा सकदां भजेऽहम् भक्तार्तिहन्त्री करुणामयी सा भक्तद्रुहां भीतिकरी प्रकामम् वसन् भरद्वाज तपोवनान्ते चिराय मात्रा सहदां भजेऽहम्. Okay. Next, Lakshmi Kumar Mango. तामेव भक्त्या भजतेह भुक्ति तामेव भक्त्या भजतेह भुक्ति मुक्तिप्रदामस्तु शुभं सदा वः मुक्तिप्रदामस्तु शुभं सदा वः श्रुत्वेदमानम्रमुखास्तथेति
श्रुत्वेदमानम्रमुखात् तथेति சோ பிரிச்சுக்கும் போது ஸ்ருத் வேத மானம்ர முகாஸ் ததேதி அப்படி பிரிச்சுக்கோங்க. अस्तु சம்மந்த்ரிய பூபாஸ்ச ததோ நிவృత్తాః सम्मन्त्र्य भूपाश्च ततो निवृत्ताः तामेव भक्त्या भजते ह भुक्ति मुक्तिप्रदामस्तु शुभं सदा वः उद्वेदमानम्रमुखास्तथेति सम्मन्त्रय भूपाश्च ततो த்ரய இல்ல சம்மந்த்ரிய सम्मन्त्र्य भूपाश्च ततो निवृत्ताः तामेव भक्त्या भजते ह भुक्ति मुक्तिप्रदामस्तु शुभं सदा वः श्रुत्वेदमानम्रमुखस्तथेति सम्मन्त्र्य இருங்க முக்கஸ் இல்ல முகாஸ். Oh, sorry. श्रुत्वेदमानम्रमुखास्तथेति सम्मन्त्र्य भूपाश्च ततो निवृत्ताः. இன்னொரு வாட்டி சொல்லுமா மேடம்? இல்ல இல்ல நல்லா வந்து. தேங்க்யூ மேம். ஓகே. சோ அத மந்த்ரயன்னு சொல்லக்கூடாது, மந்த்ரிய கூட்டெழுத்து இத்து இரு இன்னு எல்லாமா சேர்ந்து வருது. சோ மந்த்ரிய. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி சொல்லிட்டேல? இல்ல மேம். சுதர்ஷனோ மாத்ருவதூ சமேதः सुदर्शनो मातृवधू समेतः सुबाहुमा पृच्छ्य रथाधिरूढः सुबाहुमा पृच्छ्य रथाधिरूढः पुरीमयोध्यां प्रविशन् पुरेव पुरीमयोत्यां प्रविशन् पुरेव सीतापतिस्तोषयति स्म सर्वान् सीतापतिस्तोषयति स्म सर्वान् सुदर्शनो मातृवधू समेतः सुबाहुमा पृच्छ्य रथाधिरूढः पुरीमयोत्यां प्रविशन् पुरेव सीतापतिस्तोषयति स्म सर्वान् सुदर्शनो मातृवधू समेतः सुबाहुमा पृच्छ्य रथाधिरूढः पुरीमयोत्यां प्रविशन् पुरेव सीतापतिस्तोषयति स्म सर्वान्. அது ஏன் அந்த முதல் பாதம் மட்டும் ராகமே வரமாட்டேங்கிறது? அந்த பட்டம் விடும்போது முதல்ல கிளம்பாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஹைட்டுக்கு போன அப்புறம் தான் கிளம்பும். அந்த மாதிரி முதல்ல வரமாட்டேங்கிறது. सुदर्शनो मातृवधू समेतः सुदर्शनो मातृवधू समेतः அதுக்கப்புறம் தான் அழகா வருது. அந்த முதல் பாதம் மட்டும் நானும் 2 வாட்டியும் பார்த்தேன், 2 வாட்டியும் அதே மாதிரி வந்து. உள்ள சொல்றீங்களா? சொல்றேன். सुदर्शनो मातृवधू समेतः सुबाहुमा पृच्छ्य रथाधिरूढः पुरीमयोत्यां प्रविशन् पुरेव सीतापतिस्तोषयति स्म सर्वान्. Super, very good. Thank you ma'am. Next कविता वांगो. Yes ma'am. लीलावतीं प्राप्य विमातरञ्च लीलावतीं प्राप्य विमातरं च नत्वा विषण्णां हतपुत्रताताम् नत्वा विषण्णां हतपुत्रतातां सदुक्तिभिः कर्म गतिः प्रबोध्य सदुक्तिभिः कर्म गति प्रबोध्य ससान्त्वयामास महेशि भक्तः ससान्त्वयामास महेशि भक्तः लीलावतीं प्राप्य विमातरं च नत्वा विषण्णां हतपुत्रतातां सदुक्तिभिः कर्म गतिः प्रबोध्य சொல்லக்கூடாது, கத்தி
गति सदुक्तिभिः कर्म गति प्रबोध्य ससान्त्वयामास महेशि भक्तः लीलावतीं प्राप्य विमातरं च नत्वा विषन्नां हतपुत्रतातां सदुक्तिभिः कर्म गति प्रबोध्य ससान्त्वयामास महेशि भक्तः. Very good. Kaushalya Vango. जनेषु पश्यत्सु सुदर्शनोऽत्र जनेषु पश्यत्सु सुदर्शनोऽत्र त्वां पूजयित्वा गुरुणाभिषिक्तः त्वां पूजयित्वा गुरुणाभिषिक्तः राज्ये त्वदीयं गृहमाशु कृत्वा राज्ये त्वदीयं गृहमाशु कृत्वा पूजाविधानादि च संवृदत्त पूजाविधानादि च संवृत्तदत्त संवृदत्त जनेषु வியன்னு இருக்கு மேம் வியதத்தன்னு இருக்கு மாத்திக்கணுமா மேம் ஆமா ஓகே மேம் जनेषु पश्यत्सु सुदर्शनोऽत्र त्वां पूजयित्वा गुरुणाभिषिक्तः राज्ये त्वदीयं गृहमाशु कृत्वा पूजाविधानादि च संवृत्तदत्त. Very good. Yes, ma'am. जनेषु पश्यत्सु सुदर्शनोऽत्र त्वां पूजयित्वा गुरुणाभिषिक्तः राज्ये त्वदीयं गृहमाशु कृत्वा पूजाविधानादि च संवृत्तदत्त. संवृत्तदत्त पूजाविधानादि च संवृदत्त पूजाविधानादि च संवृत्तदत्त. Good. Thank you. कन्नमै वाङ्गो तस्मिन् नृपे त्वत्सदनानि कृत्वा तस्मिन् नृपे त्वत्सदनानि कृत्वा जनाः प्रतिग्राममपूजयन्स्त्वाम् जनाः प्रतिग्राममपूजयन्स्त्वाम् काश्यां सुबाहुश्च तथा करोते काश्यां सुबाहुश्च तथा करोते सुबाहुश्च काश्यां सुबाहुश्च तथा करोते सर्वत्र पेतुः करुणाकटाक्षाः सर्वत्र पेतुः करुणाकटाक्षाः तस्मिन् नृपे त्वत्सदनानि कृत्वा जनाः प्रतिग्राममपूजयन्स्त्वाम् काश्यां सुबाहुश्च तथा करोति सर्वत्र पेतुः करुणाकटाक्षाः तस्मिन् नृपे त्वत्सदनानि कृत्वा जनाः प्रतिग्राममपूजयन्स्त्वाम् काश्यां सुबाहुश्च तथा करोति सर्वत्र पेतुः करुणाकटाक्षाः सुबाहुश्च சொல்லவேனா சுபாஹுश्च सुबाहुश्च அந்த ஹூ வந்து ரெஸ்பாண்ட் போடும். Thank you. சோ இங்க வந்து இவன் தேவியை 3 காலமும் பூஜை பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பிரஜைகளும் ராஜா ஆஹா இப்படி பண்றாரு சொல்லிட்டு அவளும் நிறைய அம்பாளுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சா. கிராமத்துக்கு கிராமம் அந்த அம்பாளுக்கு கோவில் கட்டி 4 காலமும் பூஜையும் பண்ணினா. இங்க இவ்வளவு நன்னா நடக்கிறது. அதே மாதிரி காசியில சுபாகு இருக்கிற இடத்துலயும் ததா கரோதி அதே மாதிரி பண்றா. எல்லா இடத்திலையும் கருணை அந்த அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் நிரம்பி இருக்கிறது. நெக்ஸ்ட் காமாட்சி வாங்கோ. ந கர்மணான பிரஜயா தனேன न कर्मणा न प्रजया धनेन न योग சாங்கியாதி ச சாரி
न योगसाङ्ख्यादि विचिन्तया च न योगसाङ्ख्यादि विचिन्तया च न च व्रतेनापि सुखानुभूतिः न च व्रतेनापि सुखानुभूतिः தே சொல்லக்கூடாது விரத்தே த व्रतेनापि सुखानुभूतिः சோ பூத்திர்னு இருக்கு இர எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுருங்க பக்தியைவ மர்த்திய சுகமேதி மாதக भक्त्यैव मर्त्य सुखमेति मातः न कर्मणा न प्रजया धनेन न योगसाङ्ख्यादिविचिन्तया च न च व्रतेनापि सुखानुभूतिः भक्त्यैव मर्त्य सुखमेति मातः न कर्मणा न प्रजया धनेन न योगसाङ्ख्यादिविचिन्तया च न च व्रतेनापि सुखानुभूतिः भक्त्यैव मर्त्य सुखमेति मातः சோ இந்த ஸ்லோகத்துலதான் சொல்றா நீ உன் கர்மங்களை சரியா பண்ணினா இல்ல நிறைய காசு தன தானியத்தோட எல்லாம் பூஜை பண்ணினாலோ எல்லா சாங்கியமும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலோ விரதம்லாம் அனுஷ்டிச்சாலும் என்ன இருந்தாலும் பக்தி இல்லாம நீ பண்ணினேன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்துல பக்தியுடைய முக்கியத்துவத்தை சொல். நெக்ஸ்ட் கல்பனா வாங்கோ. ராம் ராம் குருஜி. நாஹம் சுபாஹுஷ்ச சுதர்ஷனஸ்ச நாஹும் சுபாஹுஷ்ச சுதர்ஷனஸ்ச நமே பரத்வாஜ முனிஷரண்யः நமே பரத்வாஜ முனிஷரண்யः குரு சுஹ்ருத் பந்துரபி த்வமேவ குரு சுஹ்ருத் பந்துரபி த்வமேவ மகேஸ்வரி த்வாம் சததம் நமாமி மகேஸ்வரி த்வாம் சததம் நமாமி நாஹம் சுபாஹுஷ்ய சுதர்ஷனஸ்ச நமே பரத்வாஜ முனிஷரண்யः குரு சுஹ்ருத் பந்து ரபி த்வமேவ மகேஸ்வரி த்வாம் சததம் நமாமி நாஹும் சுபாஹுஷ்ய சுதர்ஷனஸ்ச நமே பரத்வாஜ முனிஷரண்யः குரு சுஹ்ருத் பந்து ரபி த்வமேவ நமேஸ்வரி மகேஸ்வரி த்வாம் சததம் நமாமி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சோ கடைசி ஸ்லோகத்துல சுபாஹு முன்னாடியிலேருந்தே அம்பாள்கிட்ட பக்தியா இருந்தா, சுதர்ஷனன் பரத்வாஜ ஆசிரம் போய் அவன் அம்பாளுடைய பக்தனா ஆனா, எனக்கு இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் பந்து குரு எல்லாமே நீதாம்மா அப்படின்னு சொல்றான். எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, நீதான் எனக்கு எல்லாமே, அதனால நீதான் அனுகிரகம் பண்ணணும் எனக்கு அப்படின்னு அம்பாள்கிட்ட நமஸ்காரம். ஓகேவா? 4 எபிசோடா இத பார்த்துட்டோம். அடுத்தது அஷ்டாதச தசக. இனிமே நம்மளுக்கு சூப்பரா போகும், இனிமே செம்ம பேஸ்ல போகும். ராம கதா, அப்புறம் கிருஷ்ண கதா, அப்புறம் நம்மளுக்கு இந்த மகிஷாசுரன் இதெல்லாம் வரும், பூமி துக்கம் அதெல்லாம், கிருஷ்ணரோட ஜனனம், ஏன் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஓகேவா? சோ சுதர்ஷன விவாகம் ஒரு வாட்டி இது படிச்சுடலாம் நம்ம சேர்ந்து. டைம் இருக்கு. நீங்களா சொல்றீங்களா ஒரு வாட்டி? கலைவாணி ஆரம்பிங்கோ.
युधाजितं शत्रुजितं च हत्वा रणाङ्गनस्थानुतिभिः प्रसन्ना सुबाहुमुख्यान् अनुगृह्य भक्तान् सर्वेषु पश्यैस्तु तिरोधधाथ सर्वेषु पश्यत्सु तिरोदधाथ. Beautiful. Next. Jyotishwari mami. Brishto nirpan Brishto சொல்லக்கூடாது. Brishto. P. Brishto nirpan. B சொல்லக்கூடாது. Ball இல்ல. P. P. Purse. Brishto. Bristo. கரெக்ட்டுங்களா? இப்ப கரெக்ட். Bristo nirpan. Raga sudarshanastan drishta bhavadvikhalu sarvashakta ya nirguna yogi bhrapya drishya cha bhaktai saguna vinitaihi. யோகி பிரப்யன்னு சொல்ல வேணா, பீரப்ய. யோகி பி ரப்யன்னு வரும். நிர்குணா யோகி பீரப்ய திருஷ்யா. ஒரு தடவை சொல்லிட்டீங்களா குருஜி? சொல்லலாம். பிருஷ்டோ நிருப்பான். ரொம்ப கோச்சுப்பேனா. பிருஷ்டோ சொல்லக்கூடாது. பிருஷ்டோ. பிருஷ்டோ பிருஷ்டோ. பிரு இல்ல. பிரு பிரு பி. பிரு பிரு பிரு. பிரியா எப்படி சொல்வீங்க? பி. பிரியா. பிரிஷ்டோ பிரிஷ்டோ. பிரிஷ்டோ. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். பிரிஷ்டோ நிருப்பான் பிராக சுதர்ஷனஸ்தான் திருஷ்டா பவத்விக் கலு சர்வசக்த்யா யா நிர்குணா யோகி பிரப்ய திருஷ்யா ச பக்தை சகுணா வினிதைஹி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜெயந்தி மாமி. ஜெயலட்சுமி கணேசன் மாமி. ஜெயலட்சுமி மாமி. மாமி நான் சொல்றேன். யா ராஜசீதம் சுஜதீவ சக்திஹி யா சாத்விகி பாலயதீவ விஸ்வம் யா தாமசி சம்ஹரதீவ சர்வம் சத்வஸ்து சைவான் யத சத் சமஸ்தம். பாலய சொல்லக்கூடாது. பி கிடையாது, அது அங்கேயும் பி. பாலய. சரியா? நெக்ஸ்ட் ஜெயலட்சுமி மாமி வாங்கோ. நமஸ்காரம் மாமி. ஹந்த்ரி கருணாமயி சா பக்தத்ருகாம் பீதிகரி பிரகாமம் வசன் பரத்வாஜ தபோவனாந்தே சிராய மாத்ரா சகதாம் பஜேகம். ஓகே பியூட்டிஃபுல். ஜெயலட்சுமி கணேசன் மாமி. தாமேவ பக்த்யா பஜதேஹ முக்தி பிரதா வஸ்து சுபம் சதாவஹ ஸ்ருத்வேதமானம் பிரமுகா சதேதி சம்மந்த்ரிய பூபாட்ச ததோ நிவృత్తాః. வெரி குட். ஜானகி மாமி. தேங்க்யூ. ஹரி ஓம் மேம். நமஸ்காரம். சுதர்சனோ மாத்ருவதூ சமேதः சுபாஹுமா ப்ருச்ய ரதாதிரூடः புரீமயோத்யாं பிரவிசன் புரேவ சீதாபதிஸ்தோஷயதி ஸ்ம ஸ்வரான். ஸ்வரான்ல சர்வான். சீதாபதிஸ்தோஷயதி ஸ்ம சர்வான். ஸ்வஸ்வான் வருது. ஜெயா ராஜசேகர் மாமி வாங்கோ. லீலாபதி பிராப்ய விமாதரம் ச நத்வா விஷண்ணாம் ஹதபுத்ரதாதாம் சதுத்துபிக் கர்ம கதி பிரபோத்ய சசாந்த்வமாயாமாஸ மகேஷி பக்தஹ. கொஞ்சம் அந்த ததெல்லாம் பயங்கரமா போறது. தாத்தாம் இல்ல, ஹத புத்திர தாத்தாம். சரியா? ஓகே. அது அப்புறம் செகண்ட் லைன் சொல்லுங்க. சதுக்திபிக் கர்ம கதி பிரபோத்ய சசாந்த்வயாமாஸ மகேஷி பக்தஹ. வெரி குட்.
Next, Jayashree Sai, Vango. जनेषु पश्यतसु जनेषु पश्यतसु Tasur, Pashyatsu. जनेषु पश्यत्सु सुदर्शनोऽत्र त्वां पूजयित्वा करुणाभिषक्तः Karuna. त्वां पूजयित्वा करुणाभिषिक्तः राजे त्वदीयं करुणामाशु कृत्वा पूजा சொல்றேன் கருணா எங்க இருக்கங்க ராஜே த்வதீயம் அப்புறம் என்ன இருக்கு कृहा கிருஹமாஷு கிருத்வா राजे त्वदीयं गृहमाशु कृत्वा पूजा वितानाति च संव्यतत्त ஓகே நெக்ஸ்ட் இந்து சொல்லுங்க ஹேமசித்ரா சொல்றேம்மா. தஸ்மின் ரிபே த்வத் சதனானி கிருத்வா ஜனா பிரதிக்ராமமபூஜயம் ஸ்வாம் காஷ்யாம் சுபாஹுஷ்ச ததா கரோதே சர்வத்ர பேதுः கருணா கடாக்ஷாः. பியூட்டிஃபுல் கீதா கீதா ராஜகோபால் न कर्मणा न प्रजया धनेन न योगसाङ्ख्यादि विचिन्तया च न च व्रतेनापि सुखानुभूतिः भक्त्यैव मर्त्यः सुखमेति मातः. பியூட்டிஃபுல் गायत्री नाहं सुबाहुश्च सुदर्शनश्च न मे भरद्वाज मुनिः शरण्यः गुरुः सुहृद्बन्धुरपि त्वमेव महेश्वरि त्वां सततं नमामि. ॐ श्रीमात्रे नमः. பியூட்டிஃபுல் ஓகேவா இன்னொரு வாட்டி நான் சொல்லணுமா இதுவே ஓகேனா இதோடய நிறுத்திக்கலாம் ஓகே மேம் ஓகே மேம். ஓகே மேம். நீங்க ஒரு தடவை சொல்லிடுங்கம்மா. ஓகே. நாராயணா ஓகே சப்ததச தசகः சுதர்ஷன கோசல பிராப்திஹி கூடவே சொல்லுங்க எல்லாரும் युधाजितं शत्रुजितं च हत्वा रणाङ्गणस्तानुतिभिः प्रसन्ना सुबाहुमुख्यान् अनुगृह्य भक्तान् सर्वेषु पश्यत्सु तिरोदधात् पृष्टो नृपान् प्राह सुदर्शनस्तान् दृष्टा भवद्भिः खलु सर्वशक्ता या निर्गुणा योगिभिरप्य दृश्या दृश्या च भक्तैः सगुणा विनीतैः या राजसीदं सृजतीव शक्तिः या सात्विकी पालयतीव विश्वं या तामसी संहरतीव सर्वं सद्वस्तु सैवान्यदसत्समस्तम् भक्तार्तिहन्त्री करुणामयी सा भक्तद्रुहां भीतिकरी प्रकामम् वसन् भरद्वाज तपोवनान्ते चिराय मात्रा सहतां भजेऽहम् तामेव भक्त्या भजतेह भुक्ति मुक्तिप्रदामस्तु शुभं सदा वः श्रुत्वेदमानम्रमुखास्तथेति सम्मन्त्र्य भूपाश्च ततो निवृत्ताः सुदर्शनो मातृवधू समेतः सुबाहुमापृच्छ्य रथाधिरूढः पुरीमयोध्यां प्रविशन् पुरेव सीतापतिस्तोषयति स्म सर्वान् लीलावतीं प्राप्य विमातरञ्च नत्वा विषण्णां हतपुत्रतातां सधुक्तिभिः कर्म गतिः प्रबोध्य ससान्त्वयामास महेशि भक्तः जनेषु पश्यत्सु सुदर्शनोऽत्र त्वां पूजयित्वा गुरुणाभिषिक्तः
राज्ये त्वदीयं गृहमाशु कृत्वा पूजाविधानादि च संवृधत्त तस्मिन् नृपे त्वत्सदनानि कृत्वा जनाः प्रतिग्राममपूजयन् स्वाम् काश्यां सुबाहुश्च तथा करोते सर्वत्र पेतुः करुणाकटाक्षाः न कर्मणा न प्रजया धनेन न योगसाङ्ख्यादि विचिन्तया च न च व्रतेनापि सुखानुभूतिः भक्त्यैव मर्त्यः सुखमेति मातः नाहं सुबाहुश्च सुदर्शनश्च न मे भरद्वाजमुनिः शरण्यः गुरुः सुहृद् बन्धुरपि त्वमेव महेश्वरि त्वां सततं नमामि ॐ श्रीमात्रे नमः क्षमा சொல்லமாமி यस சொல்லுங்கள் यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके सर्वं श्री जगदाम्बार्पणमस्तु लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ तत्सत् थैंक यू मम्मी थैंक यू Thank you, Thank you, ma'am. ma'am. Thank you, mommy. Thank you, ma'am. 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 Thank you, ma'am.